அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸோடைய லிஸ்ட்டை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதிலிருந்து நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான செயல். நீங்கள் உங்களை நீங்களே புதக்குழிக்குள்ளே தள்ளிக்கிறீங்க அப்படிங்கிறதா அர்த்தம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை புரிதல் இல்லாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறைய மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம சேனலில் ஹீரோ மோட்டார் கார்ப்பை பற்றியும் ஓஎஃப்எஸ்எஸ் அதாவது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் ஷேரை பற்றியும் நான் பேசியிருக்கேன். எந்த கான்டெக்ஸ்டில் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஷேரு அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப வருஷமாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. அவங்க டிவிடெண்ட் தர்றாங்க. அந்த டிவிடெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5% 6% ரிட்டர்ன் வருஷம் வருது. அவங்க ரெகுலராக வருஷம் அந்த டிவிடெண்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு 3% தான் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தேவைப்படுது. அதை அந்த பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் க்ரோத்தாக பின்னாடி ஃபியூச்சர் வருஷத்தில் காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம். அந்த ஸ்டாக்கு ஹை குவாலிட்டி ஸ்டாக்கு. ஏன்னா நிஃப்டி 50ல் இருக்குது, இல்லை கடன் இல்லாத ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தான் வாங்குகிறோம். புரியுதுங்களா? அந்த கான்டெக்ஸ்ட் வேறு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம டிவிடெண்ட் ஈல்டுக்காக ஒரு ஸ்டாக் வாங்கும் பொழுது ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குதுன்னா அவங்க சும்மாலாம் கொடுக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போது உதாரணமாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட்டு ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா கையில் வர்றதெல்லாம் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். HULோடைய டிவிடெண்ட் நீங்கள் கையில் போய் பாருங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பற்றி தெரியுமா? நான் ஏன்டா இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை இந்த வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா, HUL தனக்கு வர்ற நெட் ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட 96% ஷேர் ஹோல்டர்ஸுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கம்பெனி சூப்பரான கம்பெனி, சரிங்களா? பிஸ்னஸ்ஸு நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆனால் அவங்களுக்கு வர்ற ஏர்னிங்ஸை திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸுக்கே கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க அந்த வர்ற ப்ராஃபிட்டை திருப்பி அதே கம்பெனியில் அதே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஹை க்ரோத் இன்னும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அந்த பிஸ்னஸை அதுக்கு மேலே க்ரோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் காசை ஷேர் ஹோல்டர்ஸுக்கே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ டிவிடெண்டை வாங்கிக்கிறோம். ஆனால் அப்போ ப்ராஃபிட்டை சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டிவிடெண்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் HULோடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ், அதாவது என்னென்னா HUL ஷேரை வாங்குறீங்க, சரிங்களா? 2500 ரூபாய் கிட்ட இருக்குது. இந்த விலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன தான் 96% ஆஃப் த ப்ராஃபிட்டை அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுத்தாலும் இந்த விலை அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கையில் வர்றது 1.69% தான் வருஷம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிடெண்ட் நிரந்தரம் கிடையாது. அவங்களுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸில் HULோடைய பெர்ஃபார்மன்ஸ் கடந்த சில வருஷங்களாக நல்லா இல்லைன்னா ஜென்ரலாக வர வேண்டிய ப்ராஃபிட் க்ரோத்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டும் குறையும். இந்த மாதிரி சினாரியோஸும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் HUL ரொம்ப நல்ல நிறுவனம், நல்ல பிஸ்னஸ் இருக்குது. கிளைமேட் மாறும் பொழுது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் மேலே போகும், டிவிடெண்டோடைய ஈல்டும் இதே ஈல்டு தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக்கு ப்ரைஸ் மேலே போகுது இல்லை, அதனால் டிவிடெண்ட் ஈல்டு அந்த ஸ்டாக்கு ப்ரைஸுக்கு இதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலர் வருமானத்துக்காக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா இது எந்த மாதிரி கம்பெனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ HUL மாதிரி கம்பெனி ப்ராஃபிட்டை 96% திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற பிஸ்னஸை அப்படியே க்ரோ பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை திருப்பி கொடுத்துட்ருக்காங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணலை. சரிங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கம்பெனி. அந்த புரிதல் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். சரி, டிவிடெண்ட் ஈல்டு தர பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால்
அவங்க எதுக்கு டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்கள்ட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, கார்ப்பரேட் கவர்னன்ஸு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பற்றி நம்ம சேனலில் நம்ம பேசுகிறதே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போட்டுக்கிறாங்க, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் வருஷம் இவ்வளோ டிவிடெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்கக்கிட்ட எல்லாம் ஏகப்பட்ட கேஷ் ரிசர்வ் இருக்கும். அதனால் இல்லை அவங்க அசட்டை விற்று டிவிடெண்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவைகள் இருக்குது, அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அதனால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா அது உங்களுடைய ரிஸ்க்கு. ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படிங்கிறது நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிற ஒரு ஏரியா, அதாவது என்னென்னா ஒரு அசட் கிளாஸு. அந்த அசட் கிளாஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமே வந்து சேஃப்கார்டு பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்மளுடைய மணியோடைய வேல்யூவை குறையாமல் பார்த்துக்கிறோம். அதை வந்து லைட்டாக வந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து முதலீடு பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்கள வந்து சுற்றி ஒரு குஷன், அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, நான் தொடர்ந்து சொல்கிறது தான் இதெல்லாம், எமர்ஜென்சி ஃபண்டு, டெப்ட்டு, கோல்டு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸில் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டாக்லையும் போட்டு எக்ஸ்போஷர் எடுத்து கற்றுக்கங்க. இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் தான் வந்து நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டோட தான் நம்ம தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோங்க. என்னடா இது HUL அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டில் 96% ஷேர் ஹோல்டர்ஸுக்கே திருப்பி டிவிடெண்டாக கொடுக்குறாங்களே, அடடடா சூப்பரான ஆப்ஷனாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வேல்யூவேஷனை பார்க்கணும். HULோடைய PBI ரேஷியோ 50க்கும் மேலே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் அந்த கம்பெனியோடைய ரியல் மதிப்பை விட நீங்கள் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. HUL நல்ல கம்பெனி தான், அதை பற்றியெல்லாம் குறைய சொல்லலை. எந்த விலைக்கு வாங்குறோங்கிறதும் முக்கியம், எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்குங்கிறது முக்கியம். அந்த டிவிடெண்ட் ஈல்டு எதனால் வருது, இது வந்து ரெகுலராக தரப்படுமா இல்லை இந்த பிஸ்னஸ் கிளைமேட் மாறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணும். HULல இப்போ கன்சூமர் டிமாண்ட் குறைஞ்சிருக்கிறதுனால சில வருடங்களாக அவங்களால வந்து நெட் ப்ராஃபிட் வந்து growth காட்ட முடியல, கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ஏறாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனும் வரும். நாளைக்கு வந்து HUL மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணலாம், இல்லை டிவிடெண்ட் ஈல்டு வந்து நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாலும் அவங்க டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்க மாட்டாங்க. கொரோனா டைமில் RBI சொல்லிச்சு இது மாதிரி வந்து டிவிடெண்ட் வந்து யாரும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்துலலாம் நமக்கு பேக்கப் பிளான் அவசியம். ரெகுலர் வருமானத்துக்காக ஸ்டாக் முதலீடு அப்படிங்கிறது வந்து நல்ல முதலீடு கிடையாது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு இவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு தர்றாங்க, ரெகுலராக இவ்வளோ வருஷம் தந்துருக்குறாங்க, இதுக்கு மேலே ப்ரைஸு கீழே போகாது, அதனால் நான் வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன், வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது, மேலே போயிடும், பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் வந்து திருப்பி ரிவைவ் ஆகும்போது மேலே போகும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வேறு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? இந்த கான்டெக்ஸ்ட் புரியாமல் தயவு செஞ்சு போய் உள்ளே மாட்டிக்காதீங்க. இன்னமும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. உதாரணமாக டெக் மஹேந்திரா வந்து பாருங்களேன். டெக் மஹேந்திரா வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் CAGR, அதாவது 3 வருஷத்துக்கு வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. ஆனாலும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 147% இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100%க்கு மேலே எப்படி வந்து ஒருத்தரால் வந்து டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இப்போ நம்மளுடைய கேள்வி. கரெக்டுங்களா? உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டை விட ஒரு 47% வந்து அதிகமாக டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போது உள்ளே போய் அனலைஸ் பண்ணால் தான் தெரியும் டெக் மஹேந்திரா வருஷம் 147% கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். இருக்காது. இந்த வருஷம் மட்டும் ஏன் 147%? அவங்களுடைய அசெட் ஒரு பில்டிங்கை வந்து ரியல் எஸ்டேட் லேண்டோட சேர்த்து விற்றுட்டு அந்த காசை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதல் அவசியம். அதே மாதிரி தான் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 145% வந்து டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து ஒரு பாண்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த பாண்டுக்கு வந்து டிவிடெண்ட்டு, அதாவது அந்த கூப்பன் கொடுக்கணும்ல, அந்த கூப்பனுக்கு காசு எங்கேருந்து வரணும்? இவர் கம்பெனியிலேருந்து தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. டிவிடெண்ட் தான் ஒரே ஆப்ஷன். அதனால் அவர் கடன் வாங்கி அந்த காசை டிவிடெண்ட்டாக வந்து எடுத்து அந்த பாண்டு ஹோல்டர்ஸுக்கு இவர் வட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம கை வைக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், டிவிடெண்ட் ஈல்டுக்காக கை வைக்கவே கூடாது. ஏன்னா கம்பெனி வந்து நிறைய கடன் இருக்குது, லாஸில் தத்தளிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் அவசியம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டுக்காக இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் போய் கை வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க,
சத்தியமாக யூ ஆர் டேக்கிங் ஹை ரிஸ்க். புரியுதுங்களா? ஒரு கம்பெனி இவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்லாம் கை வச்சிடாதீங்க. வேதாந்தாவில் உள்ளே போய் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ டெப்ட் இருக்குது, ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் என்ன, எவ்வளோ பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாரு அவரோட ஷேரை, இந்த மாதிரிலாம் பாருங்கள். இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. இது புரியாமல் தயவு செஞ்சு போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. ஸ்டாக்கில் உள்ள டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். சிஎம்பிங்கிறது கரண்ட் ப்ரைஸ் என்ன மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதுங்கிறது, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோங்கிறது எவ்வளவு ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ டெக் மஹேந்திராவுக்கு 147, வேதாந்தா 145, HUL 96, ஆரக்கல் ஃபினான்ஷியல் 93, HCL டெக்னாலஜிஸ் 89, பிரிட்டானியா 83, ஐடிசி 82%, நெஸ்லே வந்து 78.9%, டிஎல்எஃப் 75.9. நீங்களே பார்த்துக்கங்க. இப்போது இந்த மார்க்கெட் கேப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இவங்க புள்ளி வைக்க மறந்துட்டாங்க போல இருக்குது. இந்த சைட்டில் 17,44,676 கோடின்னு காட்டுது டெக் மஹேந்திரா. அது 17 லட்சம் கிடையாது, 1,74,467.6. சரிங்களா? அந்த லாஸ்ட்டில் வந்து புள்ளி வைக்க மறந்துட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் பிபை ரேஷியோ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வேல்யூவேஷனை சொல்லிடும். அந்த ஸ்டாக்கோடைய கரண்ட் வேல்யூவேஷன் சொல்லிடும். இப்போ டிபைங்கிறது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. வேதாந்தாவுக்கு பாருங்கள் 2.8 இருக்குது. சரிங்களா? அப்போது டெப்ட்டு அந்த கம்பெனி கடனில் தத்தளிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது 15%ங்கிறது ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராஃபிட் சிஏஜிஆருங்கிறது இந்த கடந்த 3 வருஷத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம பேசின மற்ற பேராமீட்டர்ஸ், சரிங்களா, நெட் சேல்ஸு, எபிட்டா, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிற புரிதல் அவசியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். சரிங்களா? ரொம்ப வளவலன்னு பேசலை. நீங்கள் வந்து இந்த புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு ரெகுலர் வருமானத்துக்காக ஸ்டாக்கில் போட்டு மாட்டிக்காதீங்க. நன்றி.